ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம், நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்மளோட இன்றைக்கி வந்து காசுங்கிறது பெரிய முக்கியமான இது. ஏன்னா காசு இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையே இல்லை. அது மாதிரி தான். ஏன்னா இப்போ மாதாந்திர சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாமே அதே ஒரு இதில் தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு உதவி. ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மூலியமாக ஒரு ஹெல்ப்பு அதுதாங்க. நாங்கள் தினசரி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, காலையில் மதியம் நைட்டு எதனால் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோன்னா, அப்போ நாங்கள் பார்க்குறப்ப ஒருத்தவங்க வந்து அந்த ஏக்கத்தை பார்க்கணுங்க. அந்த பசி அந்த இதை பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்ம கொடுத்த அவங்க அந்த அளவுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள சுயநிலவுக்கே வராங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ அதனால தான் நம்ம வந்து இந்த அன்னதானத்தை வந்து இன்னும் பெருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் உங்களோட உதவிகள்லாம் மிகப்பெரிய உதவிகளாக எங்களுக்கு கிடைக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க. அந்த அளவுக்கு தாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ரூ. 1 கொடுக்குறீங்கன்னா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு தாங்க சேரும். நாங்கள் ஒரு சேவகனாக இருந்து தான் இந்த அன்னதானத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கு தான். இது எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. கடவுள் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நாங்கள் ஒரு உதவி செய்கிறதுக்கான அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பு மூலயமா இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதாங்க எப்படியாவது இந்த அன்னதானத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு இன்னும் நல்லபடியாக சேர்க்கணும். இன்னும் மிகப்பெரிய அளவில் திருச்சியில் வந்து நல்லபடியாக சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே யாருமே பசியே இல்லைன்னு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் தேடி தேடி செய்யணும் அப்படிங்கிற இதில் தாங்க இந்த சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற ரூ. 1 இருந்தாலும் புண்ணியம் உங்களுக்கு தான். அந்த புண்ணியம் எனக்கு இல்லை. நாங்கள் வந்து ஒரு சேவை தான் செய்கிறோம். இந்த சேனலை பார்க்குற அனைவரும் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.